வீட்டுல நடக்கிற பார்ட்டில செல்ஃபி எடுக்கும்போது இந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட நாக்கு ப்ளூவா இருக்கிறத பாக்குற இந்த ஒய்ஃபுக்கு சரியான ஷாக்கு. எப்படான்னு பார்த்தா வீட்டுல வேலைக்காரி ப்ளூ கலர் லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அட பாவி வேலைக்காரி கூடவா. உடனே அந்த மெய்டை கூப்பிட்டு இருந்தாமா உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது, என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடுன்னு சொல்ல அந்த மெய்டும் அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்து ஒரு சீக்ரெட் மெசேஜ் அவன் பாக்கெட்ல வச்சுட்டு எல்லாருக்கும் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதை கவனிக்கிற யாரோ ஒருத்தன் அவனுக்கே தெரியாம அந்த சீக்ரெட் மெசேஜை எடுத்து படிச்சு பார்த்தா நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துல நாளைக்கு 12 மணிக்கு மீட் பண்ணலாம்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா உடனே அவன் அந்த ஒய்ஃப் கிட்ட எடுத்துட்டு போய் எனக்கு தெரிஞ்ச 2 சீக்ரெட் டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல அதுல ஒருத்தன் அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு பிளம்பர் மாதிரி வந்து உங்க வீட்டுல வாட்டர் அதிகமா லீக் ஆகுது, மாடியில போய் பைப்பை கட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட போன் எடுத்து அவர் வாய்ஸ் க்ளோன் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட அவங்க சந்திக்க போற இடம் என்னன்னு ட்ரிக்கா தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2 டிடெக்டிவ்ஸும் அந்த ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போய் அவரை கையும் காலமா பிடிச்சிடுறாங்க. எனக்கு துரோகம் பண்ண எப்படி அவனுக்கு மனசு வந்தது, நான் உனக்கு கோர்ட்ல சந்திக்கிறேன்னு அவரை திட்டி அனுப்பிச்சு அந்த மெய்டை பார்த்து உனக்குலாம் இது பெரிய விஷயமாவே தெரியல, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்துட்டு எப்படி நீ நிம்மதியா வாழ்ந்துருவன்ட்டு நினைக்கிறேன்ட்டு அவங்களையும் திட்டி அனுப்பிச்சிடுறாங்க.